ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரனிசம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது ஷூக்குன்னு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. நம்ம புதுசாக ஒரு ஷூ வாங்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ரேஸ் போகிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான லாங் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறோம். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். அதை எப்படி அந்த ஷூவை நம்ம பழகணும், நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷூ வந்து எப்படி பழகி அதுக்கப்புறம் ஓடணும், எத்தனை கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு லாங் ரன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுசாக பிகினராக இருக்கும், இல்லை ரன்னிங்கில் இப்போ தான் நாலேஜை கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு புது ஷூ வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சரி இதை போட்டுட்டு ரேஸ் போகலாம். இப்போ வந்து ஒரு ரேஸ் போக போகிறோம், இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபுல் மேரத்தான் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுசாக கையில் ஷூவை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ரேஸில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இல்லை ஒரு புது ஷூ கையில் இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். டெய்லி நம்ம வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம், நம்ம வந்து ஷூ கையில் இருக்குது அதனால் நம்ம ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் ரன் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த ஷூக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன? இப்போ புதுசாக ஒரு ஷூ இருக்குது அப்படின்னா, அந்த ஷூவில் வந்து இருக்கிற மெட்டீரியல் சொல்லப்போனால் மிட்சோலாக இருக்கட்டும், அவுட் சோலாக இருக்கட்டும், அப்பர் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இது நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி பழகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குறிப்பிட்ட கிலோமீட்டர் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20 கிலோமீட்டரோ 50 கிலோமீட்டரோ 100 கிலோமீட்டரோ உங்களோட வெயிட் ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டிஃப்னஸை பொறுத்து பார்ப்போம். மிட்சோல் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா, இப்போ இந்த சோல் இருக்குல்ல, இதான் மிட்சோல் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த பாயிண்ட் நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு நல்ல ஸ்பாஞ்ச் வந்து இப்போதைக்கு புதுசாக ஒரு 10 கிலோமீட்டராக இருக்கட்டும் 50 கிலோமீட்டர் வரையும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். எனர்ஜி ரிட்டர்ன் அந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் பண்ண முடியாது, நம்ம காலுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்காது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 20 50 கிலோமீட்டர் நம்ம ஓடும்போது இந்த குஷன் வந்து நல்லா பழகி, இப்போ புதுசாக ஒரு மேட்ரஸஸ் வாங்கி போடுறீங்க, பெட்டு வாங்கி போடுறீங்க, அது எடுத்தோடனே வந்து ஃபோம் வந்து ரிலீஸ் ஆகிடுது. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த நிறைய கம்பெனி மேட்ரஸஸ்லாம் பார்த்துருக்கீங்க, வேக் ஃபிட்டு, ஸ்லீப் வெல், இந்த மாதிரி மேட்ரஸஸ்லாம் அதை அப்படியே கையில் வச்சு அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே போயிட்டு வரும்ல. அந்த மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ் இதில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 20 50 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதில் இருக்க அவுட் சோல், இந்த அவுட் சோலும் நமக்கு பழகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டர் நம்ம போடணும். இது ரெண்டும், அவுட் சோலு மிட் சோலு, இது ரெண்டையும் தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கிற அப்பர் மெட்டீரியல் இதுவுமே நம்ம காலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி, ஒருத்தவங்களோட காலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்பர் மெட்டீரியல் வந்து எலாபரேட் ஆகி செட் ஆகும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா மொடன்னு இருக்கும். அது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகணும் அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை துவைச்சதுக்கப்புறம் அது நமக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும். இது வந்து முதல்ல மேலே இருக்க அப்பர் மெட்டீரியல் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ உங்களோட சில பேத்துக்கு வந்து முன்னங்கால் பாதத்தில் வந்து அந்த விரல் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும், ஒய்டர் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ மித்த ஏரியாவில் இருக்கிற துணி வந்து அப்படியே இருக்கும், அந்த ஒய்டர் ஃபிட்டில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி கொடுக்கும். உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பர் மெட்டீரியல் செட் ஆயிரும். ஸோ மிட் சோலு, அப்பர் மெட்டீரியல், அவுட் சோலு ப்ளஸ் உங்களோட டங்க்கு, இந்த லேஸ் கட்டுறது, இது எல்லாமே 20 ஒரு 50 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷூ வந்து அப்படியே ஒரு மோல்டு பண்ண மாதிரி செட் ஆகும். இதுக்கப்புறம் தான் வந்து உங்களால் ஃப்ரீயாக ஓட முடியும். இதனால வந்து சில இன்ஜுரிஸ், பெயின்ஸு, சில கஷ்டமான ஒரு பெயினை வந்து தவிர்க்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல குறிப்பாக சொல்லணும்னா, இந்த அப்பர் மெட்டீரியலில் நமக்கு வந்து சரியாக இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். கொப்பளமாக வரும் காலில், கட்டை விரல்லையோ சுண்டு விரல்லையோ சின்ன விரல்லையோ ஏதாச்சும் ஒரு விரலில் உங்களால் உராய்வு ஏற்பட்டு இந்த பிளிஸ்டர்ஸ்னு வரும். ரெண்டாவது ஹாட் ஸ்பாட் அப்படின்னா, ஷூ போட்டு ஓடுனாலே ரொம்ப தகன்னு எரியிற மாதிரி இருக்கும், சில பேர்த்துக்கு அது செட் ஆகாமல். ஸோ இந்த 2 ரீசனை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக ஆரம்பித்து பண்ணணும், 20 50 கிலோமீட்டர் வரையும். அது எப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறேன். மூணாவது இன்ஜுரி என்னன்றதை பார்ப்போம். இன்ஜுரியா பெயினா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பெயினுன்றது கொஞ்ச நாள் இருக்கும், 2 நாள் 3 நாள் இருக்கும், இல்லை 1 வாரம் இருக்கும். ரெஸ்ட்டு, ஐஸு இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாயிடும். இன்ஜுரின்றது ஏதாச்சும் போனில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் ஆகிறது, இல்லை ஃப்ராக்சர் ஆகிறது, டெண்டான்ஸ் கிளியிறது, மசில் டேர் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ஜுரி. அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 மந்த்லேருந்து 2 மந்த் கூட ஆகலாம். ஸோ இப்போ பெயினை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி புது ஷூ எடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஷூ வாங்கின உடனே 16 கிலோமீட்டர் இந்த ஷூவில் தான் நான் ஓடினேன். எனக்கு 2 விதமான பெயின் வந்தது. அப்பர் மெட்டீரியலில் இருக்கிற அந்த லேஸை வந்து எனக்கு இன்னும் அந்த லூஸ் பண்ணிட்டு தான் நான் ஓடினேன். அந்த டைட்னஸ் இன்னும் அப்படியே இருந்ததுனால முன்னாடி இருக்கிற காலில், இந்த கால் இந்த இதான் இப்போ என்னோட கட்டை விரல், பக்கத்தில் இருக்க விரல் இல்லைன்னா இந்த இடம் வந்து அந்த டைட்னஸ்னால 16 கிலோமீட்டர் ஓடணுன்னு இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? இந்த பாதத்தில் இந்த இடத்துல பெயின் வர ஆரம்பிச்சு. இது வந்து மைல்டு பெயின். எனக்கு 2 நாள் ஐஸ் வச்சதுக்கப்புறம் சரியாயிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் இருக்கிற பெயின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கீலியஸ் டெண்டானில் இருக்க பெயின். இந்த இடத்துல ஹீல் சப்போர்ட்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால எனக்கு அக்கீலியஸில் பெயின், அக்கீலியஸ் கிரண்ட கால்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல பெயின் வந்தது.
அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஷூ போட்டு ஓடி முடிச்சதுக்கப்புறம் என்னால் நடக்கவே முடியல ஒரு காலில். அந்த அளவுக்கு ஒரு பெயின். ஏன்னா நான் ஒரு ஃபுட்டை இப்படியும் ஒரு ஃபுட்டை நேராகவும் வைப்பேன். என்னோட ரன்னிங் பொசிஷனே கொஞ்சம் டைனமிக்ஸே வேறு மாதிரி இருக்கும். இது எப்போ சரியாகும் அப்படின்னா, இன்னும் பேஸ் நான் முதல்ல ரொம்ப தத்தக்கா தவளை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன் 6 to 7 பேஸ் அப்போ. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ 4 பேஸ் 3 பேஸ்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு ப்ராப்பராக அத்லெட்டுக்கு உண்டான ஃபார்ம் நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இதனால எனக்கு அக்கிலியஸ் பெயின் வந்திருக்கா, இது என்னோட ரன்னிங் டைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அக்கிலியஸ் வந்திருக்கு. சில பேத்துக்கு ஆர்ச் பெயின் வரும், சில பேத்துக்கு பிளான்டர் ஃபிசிடியஸ் வரும். ஸோ சில பேத்துக்கு ஹிப்பில் கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ அவங்களோட ரன்னிங் டைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, இந்த ஷூவோட ஸ்டிஃப்னஸ் ஏற்ற மாதிரி அந்த பெயின் வரும். ஸோ இதை நம்ம வந்து கண்டுக்கிறாமல், என்னன்னே தெரியாமல், இந்த ஷூ வந்து புதுசாக போட்டு ஓடுறதுனால தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேற்கொண்டு ஓடி அதை பெயினை வந்து இன்ஜுரியாக மாற்றிடுறோம். ஸோ இதை தவிர்க்கணும். நம்ம பெயின் எது, இன்ஜுரி எதுன்றதை கண்டுபிடிச்சி எதனால் வருதுன்றதை நம்ம உடம்பை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஷூவை ப்ராப்பராக பழகிட்டு அதுக்கடுத்து ஓடினீங்க அப்படின்னா அந்த ரன் சூப்பராக இருக்கும். அது என்ன பழகுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எப்படி யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 0 to 5 கிலோமீட்டர் வரையும் ரொம்ப ஈஸி ரன், சும்மா ஒரு வாக் அண்ட் ஜாக் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் 0 to 5 வரையும் ஈஸி ரன், 5 to 8 5 to 10 வரையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஜாக் ஈஸி ரன் ஜோன் 2ல். ஸோ இந்த மாதிரி இதை பண்ணுங்கள். அடுத்து ஒரு 1 hour ரன் ஆர் 35 minutes 45 minutes ரன், அந்த மாதிரி ஒரு 10 to 18 கிலோமீட்டர் 10 to 20 கிலோமீட்டர் வரையும் இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே ஜோன் 2ல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அபவ் 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே எடுத்தோன்னே டக்குன்னு 21 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 10 மைல் அந்த மாதிரி பண்ணாமல், அப்புறம் ஜோன் 3ல் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்னு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு படிப்படி ஸ்டேஜாக வந்து 50 கிலோமீட்டர் வரை ரீச் ஆனதுக்கப்புறம் 50 to 80 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ஒரு ரேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு லாங் ரன் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு டெம்போ பண்ண போகிறீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த EOSLக்கு 50 to 80 கிலோமீட்டர் ஒரு ஸ்வீட் ஸ்பாட். இந்த வெயிட் ப்ரொபோர்ஷன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னோட வெயிட் 82 kg இருக்கேன் நான். 82 kgயில் வந்து ஒரு 50 to 100 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறமே என்னோட இந்த ஃபோமோட ரெஸ்பான்சிவ்னஸ் எனர்ஜி ரிட்டர்னை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அண்டர் வெயிட்டில் இருக்கிறாள், 50 இருக்கிறாள், 55 இருக்கிறாள், 60 இருக்கிறாள், இந்த எனர்ஜி ரிட்டரை ஃபீல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் மைலேஜ் போடுற மாதிரி இருக்கும். 50 to 100 வரையும் போட்டு 100 above போட்டதுக்கப்புறம் தான் அந்த எனர்ஜி ரிட்டர்ன் நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தவங்க வெயிட் ப்ரொபோர்ஷனை பொறுத்து அந்த எனர்ஜி ரிட்டர்ன் அந்த ஷூவில் கிடைக்கும். ஷூவை உங்களோட ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்புறம் ஒரு மெராத்தனாக இருக்கட்டும், ஒரு ரேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லாங் ரன்னாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கிலியஸ் பெயின், பிளான்டர் ஃபிசிடியஸ் பெயின், ஹாட் ஸ்பாட்ஸு, பிளிஸ்டர்ஸு, ஆர்ச் பெயின், இந்த மாதிரி பெயின் அண்ட் இன்ஜுரிஸ் டெவலப் ஆகாமல் தடுத்துக்கிறலாம். ஸோ ஒரு ஷூவை இப்படி தான் போட்டு பழகணும். நான் மும்பை மேராத்தனில் புது ஷூ பாஸ்டன் 13 வாங்கிட்டு அடுத்த நாளே போடணும்னு ஒரு அர்ஜில் தான் இருந்தேன். என்னமோ நினச்சேன், ஏதோ ஒரு அசிரிதி வந்து சொன்ன மாதிரி பழைய EOSLே எடுத்து போட்டு ஓடி நல்ல ஒரு டைமிங்கே கிடச்சி, எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகலை, எந்த இதுவும் ஆகலை, அப்படியே சேஃபாக வந்தாச்சு. ஸோ இதுதான் நான் சொல்லணுன்னு இருந்தேன் இந்த புது ஷூவில். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். பை.